சக்தி, உன் புருஷனை நல்லபடியா சென்ட் ஆஃப் பண்ணிட்டியா? நல்லபடியா சென்ட் ஆஃப் பண்ணிட்டேன் அத்தை. அமெரிக்காக்கு இல்ல, அண்ணா நகருக்கு. ஏய், என்ன வளர்ற? அவன் அமெரிக்காக்கு போயிட்டான். என்ன வெறுப்பேத்துறதுக்காக தானே இத சொல்ற? வெறுப்பேத்துறதுக்காக சொல்லல அத்தை, உண்மையாதான் சொல்றேன். உங்க பையன் அமெரிக்காக்கு போகல, உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. ஏய், அவன் சக்திய தேடி அமெரிக்காவுக்கு தாண்டி போறான். உண்மையான சக்தி இங்க இருக்கும்போது சிவா எப்படி போலி சக்தியை தேடி போவாரு? அவர் ஒன்னும் அமெரிக்காவுக்கு போல, திரும்பவும் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. வீட்டுக்கு போயிருக்கானா? அத்தை, நீங்க என்னதான் கிரிமினல் தனமா பிளான் பண்ணாலும் நான் அதை உடைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னையும் என் மாமாவையும் உங்களால பிரிக்கவே முடியாது. எங்க காதல் நாங்க சாகுற வரைக்கும் எங்களை காப்பாத்தோம். நாங்களும் அதை சாக விட மாட்டோம். ஐயோ அத்தை, சான்ஸே இல்ல அத்தை. எங்க காதலுக்கு அழிவே இல்ல அத்தை. எங்க பாத்தீங்களா உங்க பையன்? இல்ல இல்ல, என் மாமா கூப்பிடுறாரு. ஹலோ சக்தி. சொல்லுங்க மாமா. ஏன் சக்தி என் முன்னாடி வரமாட்டேங்கிற? ப்ளீஸ் சக்தி, நான் ஒரு தடவை உன்னை பார்க்கணும். நீ ஏன் என்னை பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்ற? சக்தி, உங்ககிட்ட பேசணும் சக்தி. ப்ளீஸ் சக்தி. நான் தான் சொன்னேன்ல மாமா, நான் வருவேன், கண்டிப்பா வருவேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அதுதான் ஏன்னு கேக்குறேன். 2 துஷ்ட சக்திங்க உங்க சக்தியை உங்ககிட்ட நெருங்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல அதை ஒளிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். சரி சக்தி, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காத ப்ளீஸ். கண்டிப்பா. என்ன மாமியாரே, போதுமா எவிடன்ஸ்? இப்பவாது நம்புறீங்களா உங்க பையன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காருன்னு? போறேன்டி, போறேன். போய் அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மொத்தமா அவனை முடிக்கிறேன். அத்தை, நீங்க மட்டும் அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னு வைங்களேன், இந்த சக்தியை நார்மலா பார்க்க மாட்டீங்க. இந்த சக்தி ருத்ரதாண்டவம் ஆடி நீங்க பார்த்தது இல்லல, அப்ப பாப்பீங்க. உங்களுக்கு ஏன் கையால தான் சாவன்னு எழுதியிருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. உன்னை நான் விட மாட்டேன்டி. நீ புலிவால புடிச்சிட்ட, அது உன்னை சும்மா விடாது. நானும் தான் அத்தை. புலிவால புடிச்சது ஒரு சிங்கம்னு அந்த புலிக்கு தெரியல. உன்னை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன்டி. உன் மொத்த குடும்பமும் ஏன் வீட்டுல தானே இருக்கு. அத்தை, உங்க மொத்த குடுமையும் ஏன் கிட்ட இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. என் குடும்பத்து மேல நீங்க கைய வச்சீங்க, அடுத்த நிமிஷம் நீங்க ஜெயில இருப்பீங்க. பார்த்து நடந்துக்கோங்க. என்ன இவ இப்படி மிரட்டுறா? ஏய் கிழவி, அதான் உன் பொண்ணு முறைச்சிட்டு போயிட்டால, போதும் போ. ஏய், நானும் வில்லி தாண்டி. ஏய் கிழவி, உன்னெல்லாம் வில்லிக்கு நாமினேட் பண்ண மாட்டாங்க, காமெடிக்கு தான் நாமினேட் பண்ணுவாங்க. ஏய், நானும் வில்லி ஐ காட்டுறேன்டி, நான் காட்டுறேன். சக்தி, உன் மாமியாரை சமாளிக்க உன்னால மட்டும்தான் முடியுமே. எமடி எமடி எமடி. அம்மா, நில்லுமா நில்லு. என்னம்மா இவ எவிடன்ஸ் அது இதுன்னு மிரட்டுறா? அவ மிரட்ட மட்டும்தான் செய்வா, அவளால வேற எதுவும் செய்ய முடியாது. முதல்ல அவளுக்கு சப்போர்ட் பண்ற அந்த டிடெக்டிவ ஒழிச்சு கட்டணும். அதுக்கப்புறம் அந்த சக்தியை மொத்தமா விரட்டுறேன். சரிம்மா, முதல்ல வீட்டுக்கு போய் அந்த சிவா பையன் என்ன ஆனான்னு போய் பாப்போம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் இவ்ளோ சோகமா இருக்கீங்க? வேற என்னத்த, எல்லாம் சிவசக்தி வாழ்க்கை நினைச்சுதான். அவங்களுக்கு ஏன் தான் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல.
நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் அத்தை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு. மாப்பிள, வாழ்க்கையில சில பேருக்கு கஷ்டங்கள் வரும். அதெல்லாம் நம்மள சோதிக்க கடவுள் நமக்கு கொடுக்கிற சோதனை. வாழ்க்கையில கஷ்டப்பட்ட எவ்வளவோ பேரு அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு போராடி ஜெயிச்சு வரல. சக்தியோட வாழ்க்கையும் அப்படித்தான் மாப்பிள. கண்டிப்பா அவ மீண்டு வருவா. அவளுக்கு நிறைய கஷ்டங்கள் வருங்கிறதுனாலதான் அதையெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனதைரியத்தை கடவுள் அவளுக்கு கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் வேணும்னா அவ கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அவ அனுபவிப்பா. அன்னைக்கு ஜோசியர் வீட்டுக்கு வந்தப்போ என்ன சொன்னாரு? சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்தா அது அபூர்வமான ஜாதகமா இருக்கும்னு சொன்னார்ல. அவங்க 2 பேரும் சேர்றதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு சொன்னாரு. என்னதான் பிரச்சனைங்க வந்தாலும் சிவா மாப்பிளையும் சக்தியும் ஒண்ணு சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது மாப்பிள. ஏ அனு, கார் சத்தம் கேக்குதுல்ல, போய் யாருன்னு பாரு. மாமா, சிவா மாமாமா. சிவாவா? என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாமா, சிவா மாமா திரும்ப வந்துட்டாரு. பாத்தீங்களா மாப்பிள, நான் தான் சொன்னேன்ல, மாப்பிள திரும்பி வந்துட்டாரு. கண்டிப்பா சிவா மாப்பிள சக்தியோட தான் சேருவாரு. வாங்க. வா. மாமா, ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? அமெரிக்கா போலையா மாமா? ப்ரோ, என்ன ப்ரோ திரும்பி வந்துட்ட? அமெரிக்கா போலையா? அண்ணன், நீ அமெரிக்கா போலையா? மாமா, என்னாச்சு? அமெரிக்கா போலையா? ப்ரோ சொல்லு ப்ரோ, நீ அமெரிக்கா போலையா? இல்ல. ப்ரோ ஏன் ப்ரோ போல? சக்தி அமெரிக்கால இல்ல, இங்கதான் இருக்கா. யார் சொன்னா? சக்தி. ப்ரோ சக்தியா? சக்தி நீ பாத்தியா? இல்ல, போன்ல பேசினா. போன்ல பேசினாளா? என்ன ப்ரோ சொன்னா? நான் அமெரிக்கால இல்ல, உங்களுக்காக இங்கதான் காத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். ப்ரோ சரி, பேசுனது உண்மையான சக்தி தான்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? இதோ இந்த கம்மலை வச்சுதான். நேத்து எனக்கு வந்த பார்சல்ல இந்த கம்மல் இருந்திருக்கு. இதை நான் கவனிக்காமலே விட்டுட்டேன். ஃப்ளைட் ஏறினப்ப சக்தி எனக்கு கால் பண்ணா. அப்ப கூட அவ தான் என் சக்தின்னு நான் நம்பல. இந்த கம்மலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன். ப்ரோ இது ஏற்கனவே உங்ககிட்ட இருந்த கம்மல் தானே ப்ரோ? நீ சொன்ன கம்மல் இதுதான். ஐயோ, இது நம்ம எடுத்து கொடுத்த கமலாச்சே. சரி ப்ரோ, அது எதுக்கு ப்ரோ கழுத்துல போட்டிருக்க? இது என்னை விட்டு போகவே கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான். இது இல்லைன்னா என் சக்தி என்னை விட்டு போன மாதிரி ஆயிடும். அதான் பத்திரமா என் கழுத்திலேயே மாட்டி வச்சிருக்கேன். எப்போயும் என் சக்தி என் கூடவே தான் இருப்பா. தோ இப்போ இதோட ஜோடியும் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா நானும் என் சக்தியும் சீக்கிரமா ஒன்று சேர்ந்துருவோம். ஒண்ணு சேர்ந்துருவியா? என்னம்மா, அவ சொன்ன மாதிரி இவ இங்க வந்து நிக்கிறான்.
ஐயோ என்னென்னமோ சொல்றானேம்மா. சிவா மா என்னப்பா, ஏன் அமெரிக்கா போகல? அம்மா, நான் சக்தி கிட்ட பேசினேம்மா. இதோ அவ அனுப்புன கம்மல், அவ இங்கேதாம்மா இருக்கா. அண்ணே, சக்தி தான் உன்கிட்ட போன்ல பேசினால, அவளை நேர்ல வர வச்சு பார்க்க வேண்டியதானே? நான் கேட்டேன் தாரணி, ஆனா இப்ப என்னால நேர்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, கண்டிப்பா உங்க முன்னால நான் வருவேன், அது வரைக்கும் என்னை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னா. அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை அவ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. ப்ரோ, நான் தான் உங்கள்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, சக்தி கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்க மாட்டான்னு. நீ தான் நான் சொன்ன எதுவுமே நம்பலை. கரெக்ட் சுந்தர், நீ சொன்னப்ப நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்புறேன். ம், சக்தி எனக்கு அனுப்புன பார்சலை நீ எனக்கு அனுப்பிச்சதா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி சுந்தர். ப்ரோ, என்ன ப்ரோ, இதுக்கு போய் நீ என்கிட்ட சாரிலாம் கேட்கணுமா? நீ தான் திரும்ப வந்துட்டல்ல. ப்ரோ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் மாடியில் ரெஸ்ட் எடு. இரு, லக்கேஜெலாம் நான் எடுத்துகிட்டு வரேன். நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிடா. ம். சிவா, என்னப்பா எதையோ யோசிச்சுட்டு இருக்க? அதான் உன் சக்தி உன்கிட்ட பேசி நான் இங்கேதான் இருக்கேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன யோசிக்கிற? அப்போ அமெரிக்கால இருக்கேன்னு சொன்னாலே அந்த பொண்ணு யாருமா? அவ எதுக்காக நான் அமெரிக்கால இருக்கேன்னு என்கிட்ட சொல்லணும்? வச்சு கரெக்டா பாயிண்ட் பிடிக்கானே மாட்டணும். சிவா, இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? அதான் நீ அமெரிக்காக்கு போகல, அத பத்தி இப்ப எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, இதுல ஏதோ மர்மம் இருக்கு. மொத்தமா மாட்டி போமா? சக்தி என்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றா, எப்படியாவது என்ன சந்திக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அவளை என்கிட்ட வரவிடாம யாரோ தடுக்கிறாங்க. ஐயோ சுபத்ரா, அமெரிக்கால இருக்கேன்னு சொன்ன அந்த பொண்ணு யாரு? அவ எதுக்காக அமெரிக்காவுக்கு என்ன வர வைக்கணும்? இதுல யாரோ அவளை பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றாங்க. அது நாம தானே தெரிஞ்சா அவ்வளவுதான். யாரோ என்கிட்ட இருந்து சக்தியை பிரிக்க பாக்குறாங்க. நாங்க 2 பேரும் சேரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது யாரு? ஐயோ சுபத்ரா, மாட்ட போறோம். அம்மாடி, என்னம்மா திரும்பவும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறுது? அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நாங்க 2 பேரும் சேர்றதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பணம் தான் அவங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு என் சொத்தை கொடுத்தாவது என் சக்தியை நான் மீட்டுட்டு வருவேன். இல்ல பகை தான் அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்கள கொன்னாவது என் சக்தியை நான் மீட்டுட்டு வருவேம்மா. ஐயோ, என்ன இவ்வளவு டெரரா மாறிட்டான்? அம்மாடி, அவன் சொன்ன 2 காரணமும் நம்ம கிட்ட இருக்கே. அவன் எதை செய்ய போறான்? கொஞ்ச நேரம் நீ வாய் மூடிட்டு சும்மா இரு. இதுக்கெல்லாம் விடை கிடைக்கணும்னா அது ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் முடியும். யாருப்பா அது? அந்த வீட்டு ஓனர்மா. அந்த ஆளை பிடிச்சா எல்லா உண்மையும் தன்னால வெளியே வருமா? சிவா சிவா, இப்ப எங்கப்பா போற? அந்த வீட்டு ஓனரை பார்க்கமா. இத பாரு சிவா, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்லம்மா, இல்ல, இனிமே என் சக்தியை பாக்குற வரைக்கும் எனக்கு ரெஸ்டே கிடையாதுமா. சிவா சிவா, ஐயோ சுபத்ரா, உடனே இந்த ஹவுஸ் ஓனருக்கு போன் பண்ணுமா. அவனை எங்கேயாவது தப்பிச்சு போக சொல்லு. போமா போமா. செல்லாம்,
ஏய் செல்லம், எதுக்குடா கோச்சிக்கிற? என் பொண்டாட்டி புதையலை காக்குற பூதம் மாதிரி நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வர்றா. கொஞ்ச நேரம் கூட நான் தனியாவே இருக்க விட மாட்டேன்றா. அதான்டா பட்டு என்னால அவங்க கூட பேசவே முடியல. இப்பதான் அந்த பூதம் காய் வாங்க கடைக்கு போயிருக்கு. அது போனதும் உனக்கு உடனே போன் பண்ணேன் செல்லம். உன் டார்லிங்கோட நிலைமை உனக்கு தெரியும்ல. நீ ஏன் என்கிட்ட கோச்சிக்கிட்டா எப்படி? நான் எங்கடா போவேன்? ஐயோ, என்னம்மா என்னாச்சு? அந்த கடங்காரன் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கான். செகண்ட் லைன்ல போயிட்டே இருக்கு. போன் அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். அம்மாடி, சிவா அங்க போயிட போறாமா? விடாதம்மா, திரும்பவும் கால் பண்ணி பாருமா. ஐயோ, என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி. வேற யார கால் பண்றாங்க? ச்சே, ஏங்க என்னாச்சுங்க? எவனோ ஒருத்தர் செகண்ட் லைன்ல வந்து தொல்லை பண்றான்டா. சரி பேசிட்டு கூப்பிடுங்க. என் செல்ல குட்டி கூட கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா பேச விட மாட்டேன்றாங்க. சும்மா நொச்சு நொச்சுன்னு செகண்ட் லைன்ல வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உன்னை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல. நீ சொல்ற தங்கம். என்னாச்சுமா? என்னம்மா? லைன் போகவே இல்லம்மா. கொடங்கார பாவி. அம்மா திரும்பவும் ட்ரை பண்ணுமா. ஐயோ, ஐயோ. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பேசுவோம். யாருன்னு பேசிட்டு வாங்க. சரிம்மா. சரிப்பா, ஒரே நிமிஷம் அவனை திட்டிட்டு வந்துடுறேன். என் செல்லம் பட்டு தங்கம், இதோ ஒரு நிமிஷத்துல கூப்பிடுறதா. ஹலோ, யாரு? சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி நான் தான் இன்னொரு கால்ல பேசிட்டு இருக்கேன்ல. அப்புறம் ஏன் சும்மா கால் பண்ணினே இருக்கீங்க? நான் கால் பண்ணலனா உன் தலையே இருக்காது. பரவாயில்லையா? என்ன சொல்றீங்க? நான் சுபத்ரா பேசுறேன். சிவாவுக்கு சக்தி அமெரிக்கால இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னமா சொல்றீங்க? ஆமா, அவன் இப்போ உன்னை விசாரிக்க உன் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். ஐயோ, பதறாத. பதறாம எப்படிமா இருக்க முடியும்? உங்களுக்கு உதவ போய் இப்ப நாலமா மாட்டிக்கிட்டேன். சும்மா பேசிட்டு இருக்காத. சிவா அங்க வரதுக்குள்ள நீ சீக்கிரமா வீட்டை பூட்டிட்டு கிளம்புற வழிய பாரு. நான் ஏமா பயப்படணும்? உங்க பையன் வந்தா நீங்க தான் சொல்ல சொன்னீங்கன்னு சொல்லிடுவேன். அம்மா, என்னம்மா சொல்ற அவன்? சிவா கிட்ட நம்மள போட்டு கொடுத்துருவேன்னு சொல்றான். அட பாவி, அப்படியா சொல்ற அவன்? குடுமா இங்க. டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. சிவா கிட்ட நீ உண்மையை சொன்னா கூட சிவா அதை நம்ப மாட்டான். அப்படியே எங்க கிட்ட கேட்டான்னா நீ தப்பிக்கிறதுக்காக தான் பொய் சொல்றேன்னு நாங்க கதைய அப்படியே திருப்பி விட்டுருவோம். அப்புறம் பொய் சொன்ன குற்றத்துக்காகவும் ஃப்ராட் பண்ண குற்றத்துக்காகவும் நீ தாண்டா ஜெயிலுக்கு போகணும். நாங்க சொல்றத நீ கேட்டேன்னா நீ தப்பிச்சுக்கலாம். என்னடா சொல்ற? என்னம்மா என்ன சொல்ற? அவன் என்ன சொன்னாலும் நாம தான் மாட்டிப்போம். தெரியும் சுபத்ரா, மயிலே நான் இறகு போடாது. புடுங்கணும் இப்படித்தான். நீ பொறுமையா இரு. எப்படி அலறி அடிச்சுக்கிட்டு நம்ம வழிக்கு வரான்னு மட்டும் பாரு. ஏய், என்ன சொல்ற? இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத. ஏன்னா அதுக்கு உனக்கு டைம் இல்ல. சிவா எங்க வீட்டு பையன். அதுலயும் அவங்க அம்மா மேல நிறைய மரியாதை வச்சிருக்க பையன். நீ சொல்றத நம்புறானோ இல்லையோ, ஆனா அவங்க அம்மா சொல்றத நிச்சயம் நம்புவான். இத பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ சிவா கண்ணுல படாம இருந்தா நீ தப்பிக்கலாம். நாங்களும் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் கொடுப்போம். இல்ல வாழ்க்கை பூரா கம்பிக்குள்ள இருந்துகிட்டு வெறும் களி சோறு தான் சாப்பிடணும். அப்புறம் உன் இஷ்டம்பா. மேடம் ஜெயில வேண்டாம் மேடம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யறேன் மேடம். அப்படி வா வழிக்கு. சீக்கிரம் வீட்டை பூட்டிட்டு கிளம்பு. என் பொண்டாட்டி காய் வாங்க கடைக்கு போயிருக்கா. இப்ப அவன் வந்துடுவான். நீ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சிவா கண்ணுல மட்டும் நீ பற்றாத. சரிங்கம்மா. ஐயோ, முத சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும். அம்மா, நீ பலே கில்லாடிமா. நாகலட்சுமியா கொக்கா. ஏமா, இந்த சிவா பைய கிளம்பி அங்க போயிருப்பானம்மா? இப்பதானே போன் பண்ணிருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்.